தலைமை ஆசிரியர். அதனால 5 நிமிடம் சொன்னோடனே முழு 5க்கு வர்றதுக்கு முன்னாலேயே தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டிட்டார். 5 பேர் பேசியிருக்காங்க. நல்லா பேசினது யாருன்னு என்னை கேட்டா அது செந்தூரன் தான் சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன ஒரு உண்மை, அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றுதான் ஆளுமை என்ற கருத்தை இதற்கு கொண்டிருக்கிறார். அவர் பேசின அந்த பாடினார் பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டுலாம் பாடுவார். கண்ணதாசன் பாட்டு அருமையாக பாடுவார். நல்ல பாடகர். அவருக்கு நேரம் அதிகம் இல்லையேன்ற வருத்தம்லாம் கிடையாது. அது ஆரம்பத்தில் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் திருக்குறள் தெரியும்ல, அப்புறம் நான் சொல்றேன், நான் நேரத்தை எடுத்து விடும்ல. சந்தூரன் அவர்களுக்கு நன்றி. குரலோடு பேசி குரலை உயர்த்தி ஆளுமை இல்லதென்று காண்பித்தார். வாழ்க. மனம் அறத்துடன் செயல்பட வேண்டும், அதே போல செயல் அறத்துடன் செயல்பட வேண்டும். அதற்கேற்ப சொல்லும் அறத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பது, மனத்துக்கண் மாசிலன் என்பது ஒரு அறம். சொல் எப்பொழுது அறமாக மாறுகிறது என்றால், செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேண்டாம். அங்கே சொல் அறமாக மாறுகிறது. செயல் எப்படி அறமாக மாறுகிறது என்றால், செல்வம் என்பது நிலையாமை என்று கொண்டு அந்த பொருளின் மூலமாக நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அறங்களை செய்ய வேண்டும். எனவே சிந்தையும் சொல்லும் செயலும் அறமாக மாறி ஒருவருக்கு அமைந்தால் அவருக்கு அதுவே ஆளுமையாக அமையும் என்பதுடன் கருத்தாக ஒரே ஒரு கருத்து. அசோகராஜ் அவர்கள் இதை எப்படி இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பை கொடுத்தார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா, வாழ்வியல் வள்ளுவம் என்ற தலைப்பில் சிந்தனையை பற்றி, சொல்லை பற்றி, செயலை பற்றி, ஆளுமையை பற்றி நாம் இங்கே 4 அறிஞர் பெருமக்களும் அழகாக எடுத்துக் கொடுத்தார்கள். இது என்னன்னா, இந்த 4 பேர்கள் சொல் பற்றி பேசியவர்களையும் சொல்லை பற்றி பேச முடியாது, செயல் பற்றி பேசியவர்கள் செயல்படும், மனம் பற்றி அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பிஞ்சு நின்றார்கள். எனவே ஒரு ஜோக் சொல்லுவாங்க, இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத விட நம்ம ஒரு எஸ்கிமோட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா அப்படின்னு, அதை போலதான் தலைவராக நாம் உட்கார்ந்திருந்தேன். எனவே 3 பேர்களும், இந்த 4 பேர்களும் ஆளுமை அழகாக பேசினார்கள். ஆனால் அசோகராஜ் இந்த தலைப்பை கொடுத்தவுடன் எனக்கு தோணியது, சொல்லாக வாழ்ந்தார் மணிமொழியனார், திருக்குறள் செயலாக வாழ்ந்தார் மணிமொழியனார், திருக்குறள் சிந்தையாக வாழ்ந்தார் மணிமொழியனார். 3ம் சேர்த்து திருக்குறள் என்ற ஆளுமையாக திருக்குறள் மணிமொழியனாக வாழ்ந்தார். எனவே இந்த 3 அறங்களும் வாழ்வியல் வள்ளுவத்தில் மணிமொழியனார் கடைபிடித்தவை. எனவே இந்த கருத்தரங்கம் அவருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இருந்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய மகிழ்வான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.